அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 19/2/2024 இன்று திங்கட்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பரமேஸ்வரனின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருத வருஷம் மாசி மாதம் 7ஆம் நாள். இன்று பிற்பகல் 12:55 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி ஆரம்பமாகின்றது. நாளை ஏகாதசி விரத நாள். இன்று பிற்பகல் 2:21 வரை மிருகசீர்ஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:32 வரை சித்த யோகம் உள்ளது. அதன் பின்னர் மதியம் 2:21 வரை அமிர்த யோகம் உள்ளது. மீண்டும் சித்த யோகம் உள்ள நாள். இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உதவி கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களால் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகள் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம், உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். காவல்துறை, இராணுவம், தீயணைப்புத்துறை போன்ற சீருடை பணியாளர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சட்டத்துறையில் பணியாற்றுபவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள், நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருதிங்கிராதேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. ரிஷபராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஐடி துறை சார்ந்த நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஐடி, பிபிஓ, கால் சென்டர், கேபிஓ மற்றும் டெலிகாம் செக்டரில் இருப்பவர்களுக்கு இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையினருக்கு பயணங்களால் நன்மைகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப விரும்புபவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு விரய செலவுகள் உண்டு, கவனமாக இருக்கவும். வீட்டில் உள்ள பெண்கள், குடும்பத் தலைவிகள் உங்களுக்கு விருப்பமான ஆடைகள், ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. மிதுன ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவமனையில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். இன்று வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு புது வியாபார வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பழைய பாக்கிகள் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் பண வரவு உண்டு. வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று கலைத்துறையினருக்கு நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். குறிப்பாக வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு போட்டிகள் கடுமையாக இருக்கும். அதையும் மீறி சாதித்து காட்டுவீர்கள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சக ஊழியர்களால் சில தொல்லைகள் உண்டு, கவனமாக இருக்க வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை உண்டு. ஐடி துறை சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஐடி ஊழியர்கள் போன்றவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர், வெளிநாட்டு தொடர்புகளால் நன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு வாகனங்களால் சில விரய செலவுகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. சிம்ம ராசி அன்பர்களே, புகழ்,
பெருமை கிடைக்கக்கூடிய நாள். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அற்புதமான நாள், சமூக சேவையாளர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கும். பெரியவர்கள் முதியவர்கள் சுபகாரியங்களில் பங்கேற்பீர்கள். உங்கள் பழைய சொந்த பந்தங்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும், பணவரவு உண்டு. இன்று ஹோட்டல் நடத்துபவர்கள், ஃபுட் ரெஸ்டாரண்ட் நடத்துபவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள், யோகா தெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் மற்றும் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதித்து காட்டும் நாள். உங்கள் நீண்ட நாளைய கனவுகள் நிறைவேறும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். காதலர்களுக்கும் அனுகூலமான நாள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். சிவில் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். விசா, பாஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்தவர்கள், கிரீன் கார்டுக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள், மளிகை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. துளாராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் உங்கள் ரகசியங்களை, உங்களுடைய அலுவலக வீட்டு விஷயங்களை சொல்லாமல் இருப்பது நல்லது. இன்சூரன்ஸ் மற்றும் வங்கித்துறை பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதிகாரிகளின் தொல்லைக்குள்ளாவீர்கள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மிதமான வேகத்தில் வாகனத்தில் செல்வது நல்லது. சினிமா மற்றும் சின்னத்திரையில் பணிபுரிபவர்கள், கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். கலைத்துறையினருக்கு பணவரவு உண்டு. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பெரியவர்கள் முதியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ஸ்கின், தோல் சம்பந்தப்பட்ட வியாதி உள்ளவர்கள், அலர்ஜி ப்ராப்ளம் உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் தீமைகள் குறைய, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுத்து இருந்து பணியாற்ற வேண்டிய நாள். அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுமை தேவை. சின்ன சின்ன யோகங்கள் வரும். அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்கள், சிஏ, ஐசிடபிள்யூஏ, சிஎஃப்ஐ படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் மற்றும் கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். புது வியாபார வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கு புது ஆர்டர்கள் கிடைக்கும். நல்ல பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஹரிஹரபுத்திரன் ஐயனார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். சுப காரியங்கள், சுப முகூர்த்தங்களிலே கலந்து கொள்வீர்கள். பழைய நண்பர்களை மீண்டும் சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். குறிப்பாக மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நகைக்கடை, அழகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் ஸ்டோர் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். இன்று சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் ஏற்படும். நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மகர ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வரலாம். பண விஷயத்தில் கவனம் தேவை. வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும். டைவர்ஸுக்காக அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். பரம்பரை சொத்துக்கள், மூதாதையர் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள்.
தாய் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டு. ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் மற்றும் லாட்ஜ் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்கள் மற்றும் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் பிஸ்னஸ் செய்பவர்கள், டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், டயர் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கும்பராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். சகோதரர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வரும், பிரச்சனையை பெரிதாக்க வேண்டாம். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்கள் மற்றும் ஹார்ட் பேஷண்ட்டாக உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். பாஸ்போர்ட் விசா விஷயங்கள் அனுகூலமாக அமையும். புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அல்லது வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள், வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். நல்ல செய்திகள் உண்டு. கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலன் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. மீன ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். சுபகாரியங்களிலே உங்கள் சொந்த பந்தங்களை சந்திப்பீர்கள், நண்பர்களை சந்திப்பீர்கள். வீடு இடம் நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது கஸ்டமர்ஸ் கிடைப்பார்கள். டிரைவர்கள் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். வெளிநாட்டிலே தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். சின்ன சின்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல லக்ஷ்மி ஹயக்ரீவரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.